that only NDA can bring in change. The next government of Tamil Nadu, an NDA government. கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். அதிமுகங்கிற முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு பொட்டாளம் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. டெல்லியில தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தமிழ்நாட்டில் யார் மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல் அண்மையிலே நடக்கின்ற தேர்தல். திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? டெல்லிக்காரங்க இங்க வந்து இதை பண்றாங்க, டெல்லிக்காரங்க இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. ஏங்க நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோ அதிமுகவோ இல்லை கூட்டணி கட்சிக்காரங்க தான் கேண்டிடேட் ஆக போகிறாங்களா, இல்லை டெல்லியிலேருந்து யாராவது அனுப்பிச்சி வச்சுங்க கேண்டிடேட் ஆக போகிறாங்களா? நாளைக்கு அமைச்சரவை அமையும் போது அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா டெல்லிக்காரங்களா? ஒன்றும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரு, அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போகிறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. சார், அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். வணக்கம், விவாதமடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுகவுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திமுகவும் இருக்கிற வரை தமிழ்நாட்டை பாஜக ஆளவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த சூழலில் தான் பிரதமர் மோடி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுவும் எந்த ஊரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினாரோ அதே திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸல பதிவில் மோடி போட்டிருக்காரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்குது, அதை பார்த்து திமுக அச்சமடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இதோ நான் வரேன், திருச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மோடியோட பதிவாக இருக்குது. இங்கே யார் அச்சமடைஞ்சிருக்கிறாங்க, யார் தமிழ்நாட்டை ஆள முடியாது, இப்படி பல கேள்விகள் இருக்குது. கள நிலவரத்தை யாரோட பேச்சு யாரோட கூற்று பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் விவாத மடையில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டாக்டர் சையத் அபிசுல்லா, அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்யா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏபி முருகானந்தம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். ஆதவன் தீச்சன்யாட்டிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியோட செல்வாக்கு உயர்ந்திருக்குது, அதனால் திமுக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரோட அந்த பதிவை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அவர் தன்னைத்தானே குசிப்படுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு சொன்னதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி பலம் அதிகரித்திருப்பது என்பதற்கு
அவர் ஏதாவது ஒரு அளவுகோலையோ அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தையோ சொல்லியிருந்தால் பரவாயில்லை. அவருடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது அவருக்கு அப்படி ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அவர் வெளிப்படுத்தலாம். அதை தவிர உண்மையில் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அப்படி ஒன்றும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போது அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கை விட பன்மடங்கு குறைந்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய வஞ்சனைகள், அந்த வஞ்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்திற்கு அவர்கள் வந்த பிறகு, மோடி 2.5 வந்த பிறகு அவர்கள் இன்றைக்கு அவ்வளவு ஆணவமாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை அவர்கள் அணுகக்கூடிய விதம் என்பது ஒரு மிக மிக எதேச்சதிகாரமானதாக இருக்கிறது. மாநிலங்களின் கூட்டாட்சி உரிமையை, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி துளியும் அக்கறையற்றவர்களாக ஏதோ அவர்கள் வீட்டு சொந்த கஜானாவிலிருந்து எடுத்து தமிழ்நாட்டுக்கு வழங்கப் போவதைப் போல அவ்வளவு ஒரு முகச்சொலிப்போடும் உதாசீன தன்மையோடும் அவர்கள் இதுவரை பேசி வந்திருக்கிறார்கள். அது நீங்கள் ஏற்கனவே நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது கூட பெரிய பட்டியலிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வழங்குவதை மறுத்திருப்பது, அந்த ஜல்சக்தி நிதியை வழங்க மறுத்திருப்பது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக தேர்தல் வரக்கூடிய ஆண்டில் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம், அதற்காக ஒப்புக்காவது ஏதாவது சில மேனாமணிக்கு திட்டங்களை அறிவிப்பது அவர்கள் வாடிக்கை. அந்த அளவுக்கு கூட அவர்கள் செய்வதற்கு கூட அவர்கள் முன்வரவில்லை. அப்பட்டமாக தமிழ்நாட்டுடைய நலன்களை புறக்கணிப்பதாகத்தான் இதுவரை இருந்திருக்கிறார்கள் என்பதை நேற்றைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு இப்போது கள நிலவரம் என்பது அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம அடுத்த ரவுண்ட்ல விரிவா பேசுவோம். நான் முருகானந்தத்தை கேட்டு வந்துறேன். கள நிலவரத்தை தெரியாமையே பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆதவன் தேச்சன்யா முன் வச்சிருக்காரு. அதோட முதலமைச்சர் சொன்னதுங்கிறது மு.க. ஸ்டாலினும் திமுக இருக்கிற வரை தமிழ்நாட்டை பாஜக ஆளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், எப்படி பாக்குறீங்க? சகோதரர் ராஜா திருவேங்கடம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த உங்களுடைய தலைப்பிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக இருக்க வரை தமிழ்நாட்டை பாஜக ஆள முடியாது அப்படிங்கிற தலைப்பை அவர்கள் வைக்கின்ற பொழுதே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். மாநாடு நேற்றைக்கு நடந்திருக்கின்றது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை மையமாக வைத்து தான் பேசி இருக்கின்றார்கள். நீங்க பாஜக ஒரு பொருட்டே கிடையாது, எங்களுக்கு அவர்கள் எதிரியே கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்க எதுக்கு பாஜகவை பத்தி நீங்க கவலைப்படணும்? பயம் வந்து விட்டது. பாஜக எங்கே என்று சொன்னார்கள். பாஜக காலின்றி விட்டதா என்று கேட்டார்கள், வேரூன்றி விட்டதா என்று கேட்டாங்க. கேட்க கேட்க நாங்கள் 4 சீட்டு என்று இருக்கின்றோம். தனியாக நின்று பாஜக 11.7%, கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% வாங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு கூட்டணியோடு வந்திருக்கின்றோம் என்று சொன்னோம்னா மிகப்பெரிய பலத்தோடு களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்னொன்று சொல்லுகின்றேன் சகோதரரே, நீங்க சொல்றீங்கல்ல திமுகவினுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பேச்சாளர், தயவு செய்து ஒரே ராஜா ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க 11.7 தனியாக பாஜக, 18% எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில். அதே போல நீங்க சொல்றீங்கல்ல மேனாமினிக்கு திட்டங்களை எல்லாம் ஏன் அதையும் கூட அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சகோதரருக்கு சொல்றேன், ஆதவன் அவர்களுக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு 5,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றீர்களே, ஆர்டிஐ போட்டு எடுத்து வச்சிருக்கின்றோம். யாருடைய பணம் தெரியுங்களா? மத்திய அரசாங்கத்தினுடைய பணம். பட்டியல் என சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நீங்க அந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்கின்ற இதையும் கூட நாங்கள் தேர்தலில் சொல்ல போகின்றோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்ல போகின்றோம். ஒவ்வொரு வாக்காளரை சந்தித்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகின்றோம். இன்றைக்கு திமுக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாஜக மையமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மையமாகவும் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் பலமாக களத்திலே இறங்கி இருக்கின்றது அப்படிங்கிற பயத்தை தான் காட்டுகின்றது. எல்லா விதத்திலையும் எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, அது தெருமுனைய கூட்டமாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய உள்ளரங்க கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடுகின்ற பெரிய அளவுக்கு அது மாநாடாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பாஜகவை வசைபாடுவது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள். தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க அதை முன்வைத்து சொல்லுங்க. 511 வாக்குறுதிகள் சொன்னீங்க. பேசலாம்.
சார், அவர் முருகானந்தம் வச்ச பாயிண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்கள் திமுக வந்து ஒரு தெருமுனை கூட்டம் போட்டாலும் சரி, ஒரு மாநாடு போட்டாலும் சரி, அதில் பாஜகவை பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்குது. அதிலிருந்தே தெரியலையா உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய கேள்வி. பிரதமரும் அதை தான் கேட்குறாரு அப்படின்றாரு. இதுதான் லாஜிக். அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குஜராத்தில் திமுக போட்டியிடவே இல்லை. அங்கே போய் திமுக வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு அங்கே போய் புலம்பிட்டு இருந்தீங்களே, அதுவும் பயன்னு எடுத்துக்கலாமா? சரி, நாளைக்கு வரப்போறாருல, நாளைக்கு திமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடாது. மீறி ஒரு விமர்சனத்தை திமுக மீது வச்சார்னா அவர் திமுகவை பார்த்து பயப்படுறான்னு ஏபி முருகானந்தம் ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட லாஜிக் படி என்னங்க இது, அரசியலில் இருக்கிறோம், ஒரு கட்சி தப்பு பண்ணுது, தப்பு பண்ணுற கட்சியை பற்றி பேசினா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா என்ன? காமாலகனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளாக தெரிஞ்சா நீங்கள் வளர்ந்துட்டதா நீங்கள் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்தியா முழுவதும் ஒரு கணக்கு சொன்னாரே சார், அவர் ஒரு கணக்கு சொன்னார்ல, 18% பிளஸ் அதிமுக, சரி சார் எல்லாம் சேர்ந்து வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார்ல. சேர்ந்து வந்தா என்ன ஆகும்ன்ற கணக்கு வந்து இப்போ மட்டும் அது பாராளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல்ன்ற லாஜிக் வராது அவங்களுக்கு. இப்போ நடக்க போற சட்டமன்ற தேர்தல் அவங்க தானே சொல்றாங்க. இப்போ நடக்க போற சட்டமன்ற தேர்தல், இப்போ பாராளுமன்ற தேர்தல் கணக்கு ஏன் தூக்கிட்டு வரீங்க? அப்போ இவங்களுக்கு என்ன பேசுறன்னே தெரியாம நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சாக தான் இவர்களுடைய பேச்சு இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கிறோன்னா, பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறப்ப அவங்கள பற்றி பேசாமல் எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? என்ன லாஜிக் இது? நீங்கள் இன்னைக்கு இந்த கல்வி நிதியை தடுக்கிறது யாரு? ஜல்ஜீவனுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தடுத்து வச்சிருக்கிறது யாரு? போதாத குறைக்கு போகிற போக்கில் போய் இந்த 5000 ரூபா கொடுத்தது வந்து தலித் சமூகத்தில் இருந்துன்னு எத்தனை வாட்டி பொது வெளியில் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் திரும்ப திரும்ப ஆட்டியை எடுத்து வச்சிருக்கோன்னு ஒரு பொய்யை சொல்றது நீங்க நிறுவீங்க. அப்படி சட்டப்படி தலித் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பொது சமூகத்துக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பொய்யை சொல்றது, அந்த பணத்தை எடுத்து நீங்க இது கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. அதனால இந்த நரேட்டிவ்லாம் இங்கே எடுபடாது. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி திமுக இருக்கும் வரையில் இன்னைக்கு பாஜக அதிமுகவுடைய முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க? என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துட்டீங்க? பீகாருக்கு கொடுத்தீங்கல்ல 10 லட்சம் பேருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 10,000 ரூபா. 75 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கா? இவங்களுக்கெல்லாம் ஒரு தார்மீகம் இருக்கா? இப்படிதான் சொல்லுவாங்க, அதிமுக தலைமையில் கூட்டணி. இப்படிதான் நிதிஷ்குமாருக்கு சொன்னாங்க. நிதிஷ்குமார் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் பீகார்ல. அப்பவே சொன்னோம், யார் யார் எல்லாம் பாஜகவுடைய ஆக்டோபஸ் கரங்களுக்குள்ள போறாங்களோ அவங்கள நசுக்கி, அவங்கள பிதுக்கி, அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வளரக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. சிவசேனாக்கு என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரால? அதுதானே பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடக்குது. இவங்க இவ்வளவு நாள் திமுகவை பார்த்து குடும்ப அரசியல், நீங்க வந்து எடப்பாடி ஒப்பிட்டே பேசிட்டு இருக்கிறது சரிதானா? இருங்க நான் முடிச்சிடுறேன். இதே குடும்ப அரசியல்னு ஒரு அடிக்கடி பேசக்கூடிய பாஜக இன்னைக்கு நேர்மை இருந்தா ஏபி முருகானந்தம் இன்னைக்கு சொல்லட்டும், பீகார்ல நிதிஷ்குமாருடைய மகன் இன்னைக்கு தான் உறுப்பினரே ஆகிறாரு. அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறீங்க? அவரை துணை முதல்வர் ஆக்குறதா பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரு எம்எல்ஏவே இல்லாத, கட்சியில உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் அப்பா ரிசைன் பண்ண உடனே இன்னைக்கு துணை முதல்வரா அறிவிக்க போக பாஜக தார்மீகம் இருக்கா? மானம் இருக்கா? வெக்கம் இருக்கா? அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா இப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. நாங்க திமுக பாட்டு நீங்க தொடர்ந்து வைக்கிறீங்களா? கேட்டுட்டு போயிருவேன். பதில் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேட்றோம். உங்க நேரத்தை கொடுக்கிறேன். இல்ல காரமா ஒருவேளை நீங்க அதுக்கு மேல வார்த்தைகளை சொன்னீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பேச முடியும்? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க. பாஜகவுக்கு தார்மீகம் கண்டிக்கணும். குடும்ப அரசியலை பத்தி நீங்க குடும்ப அரசியலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரே நிமிஷம். நீ நேரடியா நீங்க வகுப்படுத்தீங்களா இல்லையா? குடும்ப அரசியல் நாங்க மக்களை சந்தித்தோம். குடும்பம் மட்டுமே அரசியல் இருக்குன்னு நாங்க சொல்றோம். திசை மாற்றி மடை மாற்ற வேலை வேணாம். உங்க குடும்பம் மட்டுமே திமுகவை ஆட்சி செய்ய கூடாதுங்கறீங்க. இருங்க ஒரே நிமிஷம். முருகானந்தம் எங்க கட்சியில பதற்றப்படாதீங்க. கேள்விக்கு பதில் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இஸ்லாமி இவ்வளவு நாள் சார் அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அவரை பேச விடுங்க. சிங்கிள் கேள்விங்க. அவர் முடிச்சிட்டோம். பதற்றப்படாதீங்க மிஸ்டர் முருகானந்தம் சார், முடிச்சிட்டோம். I can understand your problem. நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சார், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை திமுக தலைவராக்க முடியுமா?
நாங்க ஆக்குவோங்க. இல்ல அப்துல் கலாமை கொண்டு வந்தது பைத்தியக்காரத்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் இஸ்லாமிய தனிப்பட்ட விமர்சனம் எதுவும் வேண்டாம். நேரா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லலாமே. ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டுக்கு சீட்டை கொடுக்க சொல்லுங்க. பாஜகவுக்கு ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய கேண்டிடேட்டுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருங்க. தலைவர் ஆக்குறதுலாம் அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு மனிதரை தோற்கடித்தவர். வர உங்ககிட்ட வர இல்ல முருகானந்தம் இருங்க பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இருங்க சார், இருங்க முடிச்சிட்டு இல்ல ஏனா பாத்தீங்களா பதிலுக்கு ஆட்டத்தை கலைக்கிற இந்த இந்த பரோட்டா சூரி காமெடி எல்லாம் இங்க பண்ணாதீங்க. ஆட்டத்தை கலைச்சிட்டு முதல்லலாம் நான் திரும்பவும் தெளிவா பேசுறேன். குடும்ப அரசியலை பற்றி வகுப்பெடுத்திருந்த பாஜக இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமாருடைய மகன் சம்பந்தமே இல்லாம மிஸ்டர் கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாம என்னால இடைமறிக்க முடியும். நீங்க அமைதியா நான் கேட்ட கேள்வி உள்வாங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. ஒரு செகண்ட். மெஹபூபா முஃப்தியோட கூட்டணி வைக்கும் போது குடும்ப அரசியல் கிடையாது. நீங்க சொல்லலாமா? ஓகே இல்ல இப்படி பேசினாருன்னா அப்புறம் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு சார் முருகன் சார் நாங்க பேச முடியாது சார். நாங்க பேச முடியாது. நீங்க தான் புனிதர்களாச்சே. மக்கள் அத கண்டிச்சிட்டு அரசியல்வாதிங்க தானே. இன்னைக்கு அதே வேலையை நீங்க பண்றீங்க. நாங்க தேர்தலை சந்திச்சோம் சார். எங்களுடைய தலைவர் 50 வருஷம் அரசியல்ல இருந்தாரு. இன்னைக்கு எங்க சின்னவர் தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சரித்திரம் இருக்கா நிதிஷ்குமாரோட மகனுக்கு? இல்ல இது அவர் ஃபுல்லா இடைமறிச்சாரு. என் நேரத்துல பேசவே இல்ல. அவர் பேசும்போது நான் இதே தான் பண்ண போறேன். நான் திரும்ப ஒரு தெளிவான கேள்வி கேட்டேன். உங்களுடைய கூட்டுப்படி திமுக தார்மீகம்ல நீங்க வெச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்குல்ல, நீங்க கண்டிக்கணும்ல. நீங்க கண்டிக்கணும்ல சார். முடிச்சிட்டு சார் யாருக்கு கேட்க மாட்டீங்க? இப்படி எல்லாம் டிபேட் நடக்குமா? நாங்கலாம் வரவே இல்லைங்க. பதட்டப்பட்டு சார் ஒரு சம்பந்தமே இல்ல. இல்லங்க அத அவரை பேச விட மாட்டேன். அமைதியா இருங்க சார். அவர் நேரத்துல பேச விட மாட்டேன். பாத்துக்கலாம். சும்மா ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம புலம்பிக்கிட்டு எல்லாருடைய நேரத்துல இடையில மறைச்சிக்கிட்டு ஒரு சொன்னார்ல இஸ்லாமியர்கள் ஒருத்தர தலைவரா கொடுங்கன்னு. ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்களா சார் பாஜக கட்சியில இருந்து ஒரு இஸ்லாமியரை? நீங்களா பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இங்க இஸ்லாமியர்களுக்கு அரணா இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகணும்னு எங்களுக்கு தெரியும். நான் சிம்பிளா ஒரு கேள்வி திரும்ப பாஜகவை கேட்கிறேன். வாரிசு அரசியல் பேசக்கூடிய நீங்க கர்நாடகால தேவகவுடா குடும்பத்துக்கு ஆதரவு தரீங்க. ஷிண்டேவுடைய மகனை எம்பி ஆகுறப்போ உங்களுக்கு வாரிசு அரசியல் தெரியல. இன்னைக்கு உச்சபட்சமாக நிதிஷ்குமாரை நீங்க எப்படி ஏமாத்தி பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லி இன்னைக்கு அவருடைய மகனுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக அவரை கொண்டு வரீங்கல்ல, அதை தான் நீங்க அதிமுகவுக்கும் செய்ய போறீங்க. அதனாலதான் நாங்க அதிமுகவையும் காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவோன்ற ஒரு முழக்கத்தை தலைவர் வச்சிருக்காரு. ஜவஹர் அலி, அதிமுகவையும் திமுக தான் காப்பாற்ற போகுது, அதனாலதான் உங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு, முன்வைக்கிறாரு. இல்லை, ஸ்டாலின் சொல்கிறது சார் சொல்கிறது தான் இவரும் சொல்கிறாரு நினைக்கிறேன். ஆடு நினைக்கிறதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்ல. நாங்கள் தன்மானத்தோடு அதாவது எந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதாவது அதிமுக எதிர்க்க துணிவு இல்லாமல் பிஜேபியை வைத்து ஸ்டாலின் சார் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்டாலின் சாருக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேரடியாக அதிமுக கிட்ட மோதணும். அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் பிஜேபின்னு இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் வேணாம். பிஜேபின்னு பூச்சாண்டி காட்டி நீங்க ஓட்டுகளை வாங்கலாங்கிறது அந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்றீங்க. கூட்டணிக்கே பெயர் வைக்க முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேர் இல்லையா? என்னது தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணி பேர் இருக்கா? அதனுடைய தலைமை அதிமுகன்னு சொல்லி இல்லையா? எடப்பாடியார் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, மோடி சொல்லிட்டாரு. இன்னும் ஒன்று சந்தேகம், இன்னைக்கு கூட நயினார் நாகேந்திரன் கூட சொல்லிட்டாரு, முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடியார் தனித்த ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாரு. இதை விட என்ன உங்களுக்கு இதே தேர்தல் வரைக்கும் இதே டாபிக்கை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு, ஒரு ஸ்டாலின் சொன்னார்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போதை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது பாலியல் குற்றச்சாட்டுகள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஊழல், எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது சார். என்ன பேசணுமோ, அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்களை எதிர்த்து களம் கண்டவர்கள், கருணாநிதி கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளியவர்கள். நாங்கள் யாருக்காகவும் எந்த வகையில் அஞ்சுவதில்லை. அதனால நேரடியாக களம் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருன்னா எடப்பாடியாரா ஸ்டாலின் என்ற நிலையில் தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க.
இன்றைக்கு நீங்கள் எத்தனை கட்சிகளோ கூட்டணி அமைச்சு வச்சுட்டா கூட அதை விட பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவுல இருக்குது. பாஜகவோட அதிமுக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறது இல்லையா மக்கள்? அது நிச்சயமாக இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் கடந்த 5 வருடம் எப்படி ஆட்சி கொடுத்தார், ஸ்டாலின் எப்படி ஆட்சி கொடுக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு இப்ப எப்படி இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்கா ஏறி இருக்கா, ஊழல் இருக்கா இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்கு, இதை வைத்துதான் ஓட்டு போடுவாங்கல்ல. இது பாராளுமன்றத்துக்கான தேர்தலா? இது சட்டமன்றத்துக்கு எப்ப பார்த்தாலும் பிஜேபியை வைத்து நீங்கள் பூச்சாண்டி காட்டுறது. பிஜேபி உள்ள வந்துரும் இப்படிதான் 19லயும் சொன்னீங்க, 21லயும் சொல்றீங்க, 24லயும் சொன்னீங்க. பிஜேபி உள்ள வந்துரும். என்ன சார், நாங்க தான் களத்துல உங்களுக்கு நேர் எதிரி உங்களுக்கு தெரியும் அதிமுக, எங்களுக்கு நேர் எதிரி திமுக. அந்த எதிர்த்து நீங்க தைரியமா அதிமுக எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லைனா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த களம் நீங்க முதல்ல இன்றைக்கு தேர்தல் காலத்துல எதை பேசணும்? உங்களுடைய ஆட்சி என்ன இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அதை பத்தி பேசுங்க. அதிமுக ஆட்சி அவலங்கள் இருந்தா சொல்லுங்க. என்ன பிஜேபி 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 எவ்வளவு நாள் பூச்சாண்டி கட்டி மக்களை ஏமாத்தி முக்கியமான கேள்வியை தான் முன்னிச்சிருக்கீங்க. ஆதவன் தீட்சண்யா, உங்ககிட்ட தான் ஜவஹர் அலி பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதாவது அதிமுக இங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, எங்க கூட நேரடியா மோதுறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இல்லை, நீங்க எதை எடுத்தாலும் பாஜக உள்ள கொண்டு வந்து வச்சு அதிமுகவை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? முதல்ல இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏதோ புதுசாக இப்போ அமைச்சிருக்கிற மாதிரியும் அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் வந்துட்ட மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் அவங்க 2 கட்சியும் கூட்டணியாக இருந்து போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்கன்றத கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று. அதுக்கு அடுத்தது நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இதுக்கு எதுக்கு டெல்லியை காரணம் காட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் எதுக்கு ஏர்போர்ட்லேயே படுத்துருக்கிறாரு? நினச்சப்பெல்லாம் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி எதுக்காக போய் டெல்லியில் போய் அமித்ஷா ஒரு தரம் பார்க்குறாரு, மோடியை பார்க்குறாரு, பியூஷ் கோயலை பார்க்குறாரு. அப்புறம் நாங்கள் இங்கே தனித்தன்மையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன இவங்க தனித்தன்மையை காட்டியிருக்காங்க? அதிமுக ஆட்சி என்று எடப்பாடி சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்கள் உள்ளூர் தலைவர்லேருந்து அகில இந்திய தலைவர் வரைக்கும் எல்லாருமே தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க. என்ன ஆட்சி என்பதை கூட, எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும் என்பதை கூட மறுத்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மறுத்து பேசுவதை கண்டிப்பதற்கு கூட அதிமுகவோட இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு தைரியம் இல்லை அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இபிஎஸ் ரெகுலராக டெல்லிக்கு போய் சந்திக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் இந்த மதுரையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அவங்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் யார் அந்த கூட்டத்துக்குள்ளே எந்த வழியில் வரணுங்கிறத கூட பியூஷ் கோயல் நின்றுக்கிட்டு தான் டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வானதி சீனிவாசனே அவமானப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியெல்லாம் நீங்கள் வந்துச்சு, காட்சி ஊடகங்களில் அது பதிவாக இருந்தது, பார்த்துருப்பீங்க. அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. 2வது, தமிழ்நாட்டை ஒரு மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் என்று முருகன் மாநாடு நடத்தியதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறது. அப்படி கொக்கரித்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரலில் அதிமுக தொடர்ந்து இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தீபத்தூண் என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பிதம் செய்து அதை ஒரு வழக்காக மாற்றி அதை தீர்ப்பாகவும் பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மோசடி இந்த காலத்திலே நடந்திருக்கிறது. தீபத்தூண் இருக்கிறது என்றால் ஒரு முருகனுடைய அறுபடை வீட்டில் ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் மற்ற 5 வீடுகளில் ஏன் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இல்லை, ஏன் தீபத்தூண் இல்லை? ஒரு நில அளவை கல்லை இவர்கள் தீபத்தூண் என்று சித்தரித்து அதை வைத்து கொண்டு திருப்பரங்குன்றத்தை, மதுரையை, தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவேன் என்று அவர்கள் இன்றைக்கு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதிமுகவினுடைய மகளிர் அணி திருப்பரங்குன்றத்தில் இதே கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியதா இல்லையா என்பதை இங்கே அதிமுக நண்பர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் அறுபடை வீட்டை நீங்கள் முன்னிறுத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, ஓகே ரைட்டு. ஆனா இந்த சூழல்ல எந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணி மேல தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு இல்லையா? அதை எப்படி பார்க்கறது? தேசிய ஜனநாயக எந்த அடிப்படையில சொல்றாரு? நம்பிக்கை இல்லையே, கற்பனை இல்ல சொல்றாரு. இல்ல, அவர் ஆசையை வெளிப்படுத்துறாரு, அவங்க ஆசையை வெளிப்படுத்துறாங்க. கடந்த காலத்திலேயே அதான் சொன்னாரு, நாங்கள் 40 தொகுதியை ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு தான் மோடி வந்தாரு.
நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை முறை மோடி வந்தார்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்த போதெல்லாம் எவ்வளோ ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய அரசை வழிநடத்தக்கூடிய தலைவர்ன்ற இடத்துல இருந்து அவர் ஏதாவது பேசினாரா? இங்கே மட்டும் இல்லை, அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டவிழ்த்து விடப்பட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல், வெறுப்பு கருத்துக்கள், நச்சு விஷத்தை அவர் பரப்பினதில் மோடி தான் முதலிடம். அவ்வளவு கடுமையான அவதூறுகளை பேசினார். தமிழ் மக்களுக்கு எதிரான அவதூறுகளை பேசினார்கள். ஒரிசாவில் போய் ஒரிசாவினுடைய சாவி தமிழர்களுடைய கையிலே இருப்பதா என்று பேசினார்கள். இங்கே வந்தால் என்னால் தமிழில் பேச முடியலன்னு எனக்கு கண்ணீர் வருதுன்னு எப்போ பார்த்தாலே கைக்குட்டையை வச்சுக்கிட்டே இருக்கிறார் அமித்ஷா. தமிழின் பெருமையை உலகத்தில் பூரா நான் போய் பரப்புறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு என்ன திட்டத்தை இதுவரைக்கும் மோடி அரசு செஞ்சுருக்கு. அதே நேரத்தில் உயிரோடு இருப்பவர்கள் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு கூட கணக்கு கிடையாது. சில 1000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு பல 100 கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே ஓடக்கூடிய ரயில்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஓடக்கூடிய ட்ரெயின்களை நீங்கள் பாருங்க. அந்த ரயில்களுக்கு எதுக்காக இவங்க சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் இவர்கள் சமஸ்கிருதத்தில் பேரு, இந்தியில பேரு. இப்போ ஜவஹர் அலி அவர் ஏதோ ரொம்ப கிடிக்கிப்படியா ஏதோ கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா அவர் அது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. ஜவஹர் அலி இல்லங்க, நீங்க பேசியாச்சு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக துரும்பை கூட கிள்ளி போடுவதற்கு தைரியம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, இஸ்லாமிய துவேஷத்திற்கு எதிராக, புல்டோசர் அரசியலுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவதற்கு நாவலாத ஒரு கோழை சொந்த சமூகத்தினுடைய நலன்களில் அக்கறை இல்லாதவர். நீங்க சொந்த வெறுப்பு அரசியல் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஒரு இஸ்லாமியராக அதையெல்லாம் திராணி கிடையாது. வரலாறு அப்துல் கலாம் பேசலாமா? எழுத்தாளரா? ராஜா தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். ராஜா திருவேங்கடம் அவர்களே, எடப்பாடியை பற்றி சொன்ன உடனே ஜவஹர் அலிக்கு இவ்வளவு கோபம் வருகிறது. தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நரவேட்டை ஆடக்கூடிய காலத்தில், வெறுப்பு அரசியலுக்கு பலியாகி கொண்டிருக்கின்ற காலத்தில் அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு திராணி கிடையாது. கட்சிக்கு நீங்க துணை போதுங்க. இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கட்சிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர்கள் அடித்துக் கொல்லப்படும் போது யார் கொல்லப்படும்? வைத்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு கூடங்கள் பிரதமர் வீடுகள் இடிக்கப்பட்டது கேட்டீங்களா? சொல்லியாச்சு. இவரும் அப்படிதான் கொண்டு போறாங்க. என்ன இது? முருகானந்தம், பிரதமருடைய தமிழ்நாட்டு வருகைங்கிறது இப்போ சமீப நாட்களா அடிக்கடி நடந்துட்டே இருக்குது. என்ன தேர்தலுக்கான ஸ்டண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்களே. ராஜா திருவேங்கடம், ஒரே ஒரு விஷயம், எம்பெருமான் முருகனை பற்றி அதை மோசமான பேசக்கூடிய தன்மை படைத்த ஒரு நபர்களை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் சொன்னோம்னா இந்த விவாதம் வேற மாதிரி போயிடும். தீபத்தூண் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டது போலீஸ் கமிஷனருங்க.
எழுத்தாளருக்கு அது தெரியுமா? நீங்க போய் நல்லா எழுதி படிச்சு பார்த்துட்டு வாங்க. டைவர்ட் பண்ண கலெக்டர் போய் மன்னிப்பு வேண்டாம், கேட்கிறாரு. போயிடுவோம். நாங்கள் செய்தது தவறுன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல அது தெரியுமா? அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தையை பத்தி சொல்றீங்க? நீங்கள் நீதிபதி 2 செகண்ட் நீங்க சொல்றீங்க ரிப்போர்ட் பண்ணணும்ல. நீதிபதி அது சர்வே கல்லு. நம்ம திருப்பரங்குன்றத்தை தனியா வச்சுக்குவோம். வாக்குகளை வாங்க முடியுமான்னு கேக்குறீங்கல சார். ராஜா திருமங்கடா பாஜகவை காமிச்சு வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே. எங்க கூட்டணி அற்புதமாக இருக்கின்றது. நான் இந்த மேடையிலே சொல்லுகின்ற எங்களுடைய கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் இபிஎஸ் அவர்கள் தான். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கின்றது? ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை காமிச்சு யாருக்கு ஓட்டு வாங்குறீங்களோ வாங்கலையோ அதெல்லாம் நீங்கள பத்தி எல்லாம் சார் ஒரே ஒரு செகண்ட் சார், இது என்னோட கேள்விதான் சார். இலங்கையில தமிழ் சார், இது என்னோட கேள்விதான். ஒரே நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரே செகண்ட் ராஜா ஒரே செகண்ட் தான் எடுத்துக்குவேன். இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொன்று குவிக்கும் பொழுது யாருடைய கூட்டணி இருந்தது? நீங்க சொல்லுங்க பார்க்கல. யாருடைய கூட்டணி இருந்தது? ஏன் தடுக்கப்படவில்லை? தமிழ் சொந்தங்களை வெட்டி கொன்றீங்களே, அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? சரி, உங்களுடைய எழுத்தாளர் பத்திரிகையாளர் RS பாரதி என்ன சொன்னாரு? அப்ப ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? தீபத்துணை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? கூட்டணிக்குள்ள வருவோம். எங்களுக்கு தெரியுங்க, வருவோம். கூட்டணி தெளிவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஒரு செகண்ட் சார், பற்றி யார் பேசினாலும் சரி அதற்கான தக்க பதிலடி நாங்கள் கொடுத்ததான் தருவோம். ரைட், ஓகே. உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்கு அப்படி ராஜா சொன்னீங்க இல்லையா? வாவதத்தை வைங்க. பாஜக என்ன செய்து நாங்க வைக்கிறோம் குற்றச்சாட்டு என்ன எந்த பேர்லங்க சொல்லுங்க? என்ன பேர்ல சிக்கல் இருக்குன்றது? அதாவது வந்து அதிமுக தலைமையில கூட்டணி அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? பாஜகவுல யாருமே 4 எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்க? இதுலயுமே பாஜக இல்லைன்னா 4 எம்எல்ஏ எங்க இருந்து வந்தாங்க? அதே போல சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல எத்தனை சீட்டுகளை நாங்கள் இழந்தோம்? புள்ளி விவரங்களை கொடுக்கிறோம். தனியா நின்று நாங்க எவ்வளவு ஜெயிச்சோம்? நாங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்ற உங்களுக்கு பயம். நாங்க வந்து எங்களுடைய சாதனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்கின்றோம். நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்களை, தமிழினத்திற்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை முன்வைத்து நாங்கள் தேர்தலை சந்திக்கின்றோம். நீங்க சும்மா வந்து நீங்கள் எழுதுகின்ற கற்பனை கதைக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம் தேவைப்படுகிறது. அந்த வில்லன் கதாபாத்திரம் பிஜேபி பிக்ஸ் பண்றீங்க. இந்த பொய் பிரட்டெல்லாம் இங்க நடக்காதுங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எழுதுகின்ற திரைப்படமே, எழுதுகின்ற திரைக்கதையே பொய். ரைட் ரைட். நீங்க எத்தனை நாள் ஸ்கிரீன் பிளேல எங்களோட பாஜகவுக்கு வில்லன் கேரக்டர்னு கேக்குறாரு. ரைட் சார், நாங்க பாஜகவுடைய முதல் தலைவர் யாரு தெரியுங்களா? பாஜகவுடைய ஜனசங்கத்தினுடைய முதல் தலைவர் யாரு தெரியுங்களா? ஜான் அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்தது யாரு? 2வது முறை வராம தடுத்தது யாரு? உலகமே போற்றக்கூடிய அந்த தலைவனை இல்ல அந்த திமுக வச்சு அந்த குற்றச்சாட்டு அத கேட்றுவோம். திமுகவோட ஸ்கிரீன் பிளேல பாஜக வில்லனான்னு கேட்றீங்க, அத கேட்றுவோம். ராஜா அத கேட்றுவோம். என்னன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து திணிக்க முடியாது மக்கள் மேல. ஒரு வாட்டி திணிக்கலாம், 2 வாட்டி திணிக்கலாம். தொடர்ந்து திணிச்சுக்கிட்டு இருந்தா அந்த படம் ஃபிளாப் ஆயிடும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நேச்சுரல் வில்லன் பிஜேபியா இருக்கிறதுனால தான் அந்த திரைக்கதைக்கு 2019லயும் ஆதரவு இருந்துச்சு, 21லயும் இருந்துச்சு, 24லயும் இருக்கு, 26லயும் இருக்கும். அப்ப படம் எடுக்கிறப்ப மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்க முடியும். மக்களுக்கு பிடிச்சிருக்கு பாஜக வில்லன்ன்றதை அவங்க உணர்றதுனால தான் இந்த திரைக்கதை, இந்த திரைப்படம் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கு. வில்லன் மோடியாக இருக்கிறார், ஹீரோ எங்களுடைய தலைவராக இருக்கிறார். அதை தான் சொல்றேன். மோடி பாஜக வில்லன்னு, எங்களுடைய தலைவர் ஹீரோன்றதுனால தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா மக்கள் நிராகரிச்சிருப்பாங்க. யார் நிராகரிக்கப்படுறாரோ அவர் தான் வில்லன்ன்றது தான் பொதுவான பார்வை. அந்த பார்வையின் அடிப்படையில் மோடியோட கூட்டணி வச்சிருக்கவங்களாம் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது அண்ணன் சொன்னார், இது மாநில தேர்தல் தானே. கரெக்டு தான். ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் அவர்கள் இருக்கிற வரையும், தலைவர் கலைஞர் இருக்கிற வரையும் மாநில தேர்தல் மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு சுயாட்சியை, தன்னுடைய கட்சியுடைய இறையாண்மையை, தன்னுடைய கொள்கையை காப்பாற்ற முடியாத இடத்துல அதிமுக இருக்குது. ஏன்னா மதுரையில் பெரியார் அவமதிக்கப்பட்டார். அந்த படம் வந்து நீக்கிட்டு பாஜகவுடைய சின்னத்தை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலையும் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அதிமுக கலந்து கொள்கிறது. இல்ல அது இந்த அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது வந்து அது பாஜக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பெரியார் அவமதிக்கப்பட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் அப்படின்னு இருக்குல்ல. இங்கிருந்து தான் அந்த ஆபத்து தொடருது. ஒரு கூட்டத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய இறையாண்மையை, உங்களுடைய கொள்கை தலைவருடைய அவமரியாதையை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா ஆட்சியில தமிழ்நாட்டுடைய
கொள்கைகள் கோட்பாடுகள் தமிழ்நாட்டுடைய நலன் சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால். அது போல தொடரும்ன்ற ஒரு அச்சம் தான் நாங்கள் வைக்கிறோம். ஏன் பாஜக ஏன் என்டிஏன்னு சொல்றோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நிதிஷ்குமாருடைய உதாரணத்தை நான் சொன்னேன், உத்தவ் தாக்கரேவுடைய உதாரணத்தெல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் தமிழ்நாட்டில் தொடருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு அந்த நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இங்க என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கான உதாரணம் தான் இது. நான் இத்தனை விஷயங்கள் சொல்றேன்ல, பதில் சொல்ல வேண்டியதான். இதுக்கு நிதி கொடுத்துருக்கோம், அதுக்கு நிதி கொடுத்துருக்கோம்னு எதுவுமே சொல்லலை. முருகானந்தானே அப்படியே இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பத்தி அவ்வளவு பேசுறாங்க. அப்துல் கலாமுக்கு கொடுத்தோம், நாங்கள் இதுக்கு கொடுத்தோம். எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க? தேர்தலில் நிக்கக்கூடிய வாய்ப்பு கூட மறுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 80 versus 20 அரசியல் பேசுறது பாஜக. ஒரு பிரதமர் போய் பிரச்சாரத்தில் பேசுறார், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் என்ன ஆகும்னா இந்துக்கள் இடத்திலிருந்து 2 எரும மாடு இருந்தா ஒன்னு புடுங்கிட்டு போய் கொடுத்துருவோம் சொல்லக்கூடிய நீங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசலாமா? பில்கிஸ் பானியை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் தந்தாலும் சார் ஒரே செகண்ட் சார் ஒரு செகண்ட் முடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன். மிஸ்டர் முருகானந்தம் கொஞ்சம் நாகரிகத்தோட நடந்துக்கோங்க. நீங்க பேசுறப்ப எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சு, நான் அமைதி காத்தேன். பதற்றப்படாதீங்க. அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. இவர் இப்படி பேசினாரா இதுக்கப்புறம் இந்த தொடர்ல பேச மாட்டேங்க. ரொம்ப கேவலமா இருக்குங்க இது. நேரத்தை நீதி வாங்கி தந்தது நீதிமன்றம். அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்து உச்ச நீதிமன்றத்தில் போய் தலையில கொட்டு வாங்கிட்டு வந்தீங்க. இதுதான் நீங்க சிறுபான்மை சமூகத்துக்கு காட்டக்கூடிய அக்கறையா? அண்ணன் சொன்னார் 19 பேரை கொலை செய்தார். கர சேவைக்கு ஆள் அனுப்பிச்சது யாரு? உங்க ஜெயலலிதா அம்மா. உங்க ஜெயலலிதா அம்மா. இன்னைக்கு நிலைப்பாடு இல்லையா? நீங்க இல்ல நான் ஆதாரத்தை காட்டுறேன். அவங்களே பேட்டி கொடுத்துட்டாங்க. இருங்க ஏங்க நீங்க வேற இருங்க. உங்க நேரத்துல நீங்க பேசுங்க சார், இது தப்பா இருக்குன்னு. உங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சா அப்படியே பாஜக மாதிரி மாறணுமா என்ன? நீங்க அப்பப்ப நடுவுல போறீங்க. அப்பப்ப நான் பேசுங்க தம்பி. இல்ல நீங்க அப்படியே பாஜக மாதிரி மாறல. சொல்லுங்க தம்பி. நான் பொய்கள்லாம் இல்ல, நான் உண்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவர் தான் சொன்னார். இன்னொன்னு அடுத்தது சொன்னேன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்லாம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், அதிமுகவுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? இப்போ சொன்னார்ல, நாங்கள் இது பண்ணோம், திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு. நாங்கள் கூட்டணி வச்சோம். ஆனால் நாங்கள் கூட்டணி வைத்த போது சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான போக்கை கைவிட வேண்டும் என்ற ஒரு கொள்கை உறுதியோடு அவங்க அது ஒத்துக்கிட்ட பிறகுதான் வச்சோம். ஆனால் இங்கே சிஏஏக்கு ஆதரவு தந்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. உடனே சொல்லுவாங்க அதுல என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு. அப்ப எஸ்டிபிஐ மாநாட்டில் இதை பேசி இருக்க கூடாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களாக இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரவு தந்தோன்னு நீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு நேரத்தில் தரீங்க. இன்னொரு பக்கம் அதனால ஆபத்து இல்லைன்னு இஸ்லாமியர்களை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நல்லது செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எதிராக நிற்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு கொள்கை தலைவர்கள் அது அவமதிக்கப்பட்டா இது ஒரு தடவை கிடையாது. முருகன் மாநாடுக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன சார் இருந்துச்சு? அங்க அண்ணா அவமதிக்கப்பட்டாரா இல்லையா? பெரியார் அவமதிக்கப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப பெரியார் அவமதிக்கப்படுகிறார். தொடர்ந்து இதுக்கு இந்த இடத்துல தான் அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இல்லங்க, இது சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே யாரோட கூட்டம் தான்? ஜவஹர்லால் கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்றாங்கன்னு பாட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். இந்திய மேப்பில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தின் மீது வேண்டுமானாலும் காவி அடித்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் பாட்சா பலிக்கவே பலிக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது கொள்கையில் கொண்ட உறுதி அப்படின்னு சொல்லி 40% பேரும், தமிழர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி 36% பேரும், இது தேர்தல் நேரத்துக்கான பேச்சு அப்படின்னு சொல்லி 24% பேரும் குறிப்பிடுறாங்க. இது கொள்கை உறுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவங்க தான் 40% பேர். ஜவஹர்லால், அதாவது அம்மாவிடம் பாடமும் பயிற்சியும் பெற்றவர்கள் அண்ணன் எடப்பாடியார், எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேணாம், நீங்க தான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியலன்னு சொன்னது கருணாநிதி அவர்கள் என்பது மறந்து விடுங்க. அவர் சொன்னார், தம்பி, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஹீரோ எடப்பாடியார், வில்லன் யாருன்னா ஸ்டாலின் அவர்கள், மறந்து விடக்கூடாது. அதாவது இந்த கூட்டணி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணியும் இந்திய கூட்டணிக்கும் எதிராக தான் மக்கள் இந்த யுத்தம் நடக்குது. இந்த சட்டமன்ற தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி. நீங்க சொன்னீங்களா? அதே மாதிரி நீங்க இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. ஒரே ஒரு விளக்கம். பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கணி சொல்லிட்டீங்களா? ஆமாவா இல்லையா? விடுங்க. ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, எங்க கூட்டணியில் பாரதிய ஜனதா ஒரு அங்கம். அவர் புரிஞ்சுக்கும். அதாவது பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யும். நீங்க நிதின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்,
நீங்க நிதிய 39 எம்பிக்களை எதுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்கிறது வந்து நிச்சயமா அவங்க நேரத்தில் சொல்லணும். எதுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க, அங்க என்ன பண்றாங்க, அப்போ அவங்க அதை சொல்லணும். அப்புறம் பிஜேபி மாநாடை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நடத்திய மாநாடு, அந்த மாநாட்டில் நாங்க போய் கலந்து கொண்டோம். நீங்க ஒரு வேலை இப்போ ஒரு பிரபாகரன் போட்டோ வச்சுட்டு அங்க ராகுலை கூப்பிட்டீங்கன்னா வந்து உட்கார மாட்டேன். ஏன்னா நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர் இவரு பெரியார். அதனால வந்து அதை போட்டு குழப்பிக்கிட்டு இப்படிப்பட்ட மட்ட ரகமான அரசியல் செய்து மட்ட ரகமான அரசியல் இன்றைக்கு காலம். நானே சொல்றேன், நீங்கள் என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரித்தவர்கள், இஸ்லாமியர்கள் எதற்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த போது ஆதரித்தவர்கள். ஆகவே இன்றைய காலம் என்ன, காலம் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலையில் இருக்காங்க, ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடுவாங்களா, இந்த களத்தை தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் வர வேண்டுமா இல்ல மீண்டும் எடப்பாடியார் வர வேண்டுமா, இதுதான் இந்த களத்தை. அந்த களத்தின் அடிப்படையில் இந்த களத்தை இந்த விவாதம் நல்லா இருக்கும். முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் இது அது களம் யாரு என்பதை அமைத்து நீங்கள் பேசணும். அந்த களத்தை விட்டுட்டு நீங்கள் மோடி அப்படி கொண்டு போய் திசை திருப்ப எதுக்கும் அஞ்ச மாட்டோம், என்றைக்கும் அஞ்சியதில்லை, அன்றைக்கும் இன்றைக்கும் எடப்பாடியார் தன்மானத்தோடு சுயன, அதாவது வந்து அது ஒரு சிங்கமாக இருக்கு. எடப்பாடியார் தனி பெரும்பான்மை உள்ள ஒரு சிங்கம். நீங்கள் சிங்க குள்ள நெறிகள் எவ்வளவு கூடினாலும் நிச்சயமாக இது யாருக்கு அடிப்படையாத சிங்கம் அப்படின்னு சொல்லி ஜவஹர் அலி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தா ராஜா திருவேங்கடம் நேற்றைக்கு முதல்வருடைய பேச்சு, கடந்த 2021 தேர்தலுக்கு முன்பாக 7 இலக்குகளை நாங்கள் நிர்ணயித்தோம், அந்த 7 இலக்குகளை நிறைவேற்றியிருக்கிறோம், அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றுவதற்காக ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்று நாங்கள் 14 அம்ச திட்டங்களை வகுத்திருக்கிறோம், அதை பொதுமக்கள் முன்னால் வைத்திருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கை வரவிருக்கிறது, இதை எல்லாவற்றையும் மக்களிடம் பிரச்சாரம் செய்யுங்கள் என்றுதான் அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு நேற்றைய மாநாட்டிலே அறைகோல் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் நீங்கள் நம்முடைய சாதனைகளை சொல்லி கேளுங்கள், நம்முடைய கட்சிக்கு வாக்கு கேட்பதை மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளையும் அதே கணத்தில் வைத்து நீங்கள் வந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், வாக்குகளை திரட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிற போதுதான் கடைசியாக ஒரு முடிக்கிற போது சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு அதிமுகவின் மீது முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறது, ஆகவே நீங்கள் கவனமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் காலூன்ற விட்டுவிடக்கூடாது என்று தமிழ்நாட்டு வாக்காளர்களை எச்சரிக்கும் பணியையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகுந்த அரசியல் பூர்வமான பொறுப்புணர்ச்சி மிக்க ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையினுடைய சாராம்சத்தில் தான் இந்த விவாதமும் நடக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்துவது என்பது முதல்வருடைய பேச்சின் முத்தாய்ப்பான விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த விவாதத்திலும் கூட அதுதான் முதன்மை பெற்றிருக்கிறது. அந்த விஷயத்தில் நண்பர் ஜவஹர் அலி ஆகட்டும் அல்லது முருகானந்தம் ஆகட்டும், முதல்வர் பேசிய அந்த உரையிலிருந்து அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த 7 இலக்குகள் கூடுதலாக 14 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்குள் அவர்கள் வரவே இல்லை. ஏனென்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சியினுடைய சாதனைகளையும் அடுத்து வருவதற்கான செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. அதன் மீதான விவாதமும் அதன் மீதான கவனக்குவிப்பும் தான் இப்போது தேவையாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி என்பது கொண்டு செல்லும். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு முயற்சியும் முறியடிக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட் லாஸ்டா முருகானந்தம் சுருக்கமா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான், நாளைக்கு தான் ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பை தான் எதிர்பார்க்கலாமா? சுருக்கமா வச்சுக்கிறேன், எந்த மாதிரின்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல எனக்கு தெரியாது, அதனால தான் உங்களை கேட்கிறேன். எந்த அறிவிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குங்க ராஜா. தமிழ்நாட்டுக்கு எது எல்லாம் நல்லது நடக்கணுமோ அந்த அறிவிப்புகள் வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வரும்னு, அதனால என்னை விட ஜாஸ்தி உங்களுக்கு தெரியும் ராஜா திருவேங்கடம். அது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று இல்ல கேஸ் ஏதாவது தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு வழி இருக்குமா, ஏதாவது சொல்லுங்க. அது ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
ஐயா இங்க கேஸ் இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். அதை எடுத்தீங்கன்னா அப்புறம் விவாதம் வேற மாதிரி போகும். அப்புறம் திமுக அறிவிச்ச தேர்தல பெட்ரோலுக்கு டீசலுக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் குறைக்கிறாங்க. அது இத்தனை நாள் எங்க போச்சு? அதையெல்லாம் நீங்க சொல்லித்தாகணும். இன்னொன்னுங்க ராஜா திருவேங்கடம், ரெண்டே விஷயம். அடுத்த முறையினாலும் ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். அடுத்த முறையினாலும் 2 திமுக காரங்க அப்புறம் ஒரு அதிமுக அப்புறம் ஒரு பாஜகன்னு வைக்காம திமுகக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க. ரெண்டு பேரத்தை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பேசாதீங்க சார். அவர் திமுக இல்ல அப்படிங்கறது சொல்றேன். இல்ல இல்ல இது மாநாடு போட்டு லாஜிக் என்ன? இவர் பாஜக இவர் திமுக வந்து அதிமுக 2:2 தான் இருக்கீங்க. இது வந்து மீடியாவை பிளாக்மெயில் பண்றீங்க. நான் என்னோட கருத்தை சொல்றேன். இன்னொன்னு பிஜேபி மாநாட்டுல வந்து பிஜேபி மாநாடு இது உங்களுக்கு எதிரானது. பிஜேபி மாநாடு ராஜா திருவேங்கடம் பிஜேபி இன்னொன்று ரெண்டாவது பிஜேபி மாநாடு அப்படின்னாங்க. அது பிஜேபி மதுரையில் நடந்தது பிஜேபி மாநாடே கிடையாது. அது முருகன் மாநாடு நடத்தினது இந்து முன்னணி. அதனால என்ன விஷயம்னே தெரியாம எழுத்தாளர் திமுக பேச்சாளர் இல்லை அங்க யார் மாநாடு நடத்தினாங்கன்னே தெரியாம வந்து பேசாதீங்க. மூணாவது ஹீரோ ஹீரோ யாருடைய மாநாடு? முருகன் மாநாடா? உங்களுக்கு தெரியும் பிஜேபி மாநாடு தெரியலனா பேசாம இருங்க. தெரியலனா பேசாம இருங்க. யார் நடத்துனாங்கன்னே தெரியாம பேசாம இருங்க. யார் மாநாடு நடத்துனாங்கன்னு தெரியாம பேசாம இருங்க. ஹீரோ யாரு கேட்டீங்களா? ராஜா என்ன வேணாலும் கன்றாவியா பேசிட்டு போறதா? நீங்க ஈவேரா நீங்க ஒரு திமுகவினுடைய ஒரு போஸ்ட்லயும் கூட ஈவரா போட்டோ கிடையாதுங்க. நீங்க அங்க போய் கேளுங்க அறிவாலயத்துல. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.